நண்பர்கள் நமக்கு என்ன பார்க்க போகிறோம்னா இந்திய பொருளாதாரம் கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். 7.4% உயரும். யார் சொல்லியிருப்பாங்கன்னா மத்திய புள்ளியியல் துறை தகவல். ஓகேங்களா? அதாவது இந்தியாவில் உற்பத்தி உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி அதிகரிச்சுக்குன்னு சொல்லியிருக்காங்க. நண்பர்களே பாருங்கள், நாட்டில் ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்படும் அனைத்து பொருட்கள் மற்றும் சேவைகள் மொத்த மதிப்பே மொத்த உள்நாட்டு உற்பத்தி. மொத்த உள்நாட்டு உற்பத்தினா டெஃபினேஷன் நண்பர்களே இப்போது எவ்வளோ இருக்குன்னா 7.4% இருக்கு சொல்லியிருக்காங்க. நடப்பு நிதியாண்டில் 2025 to 26 நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 6.7% இருக்கும் என கணிக்கப்படுது. ஆனால் இப்போ எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா 7.4% அதிகரித்துள்ளது நண்பர்களே. 2024 to 25 6.5% இருந்துச்சு. அதோட இதை கம்பேர் பண்ணுறப்ப நம்மளுக்கு எவ்வளோ கூடியிருக்குன்னா 0.9% கூடியிருக்கு. இதற்கு முக்கிய காரணம் அப்படின்னா உற்பத்தி துறை மற்றும் சேவை துறையில் மேம்பாடு அடைஞ்சதுனால தான் இந்த உயர்வுக்கு காரணம் சொல்லியிருக்காங்க. சேவைத்துறை அபாரதமாக செயல்படுகிறது சொல்லியிருக்காங்க. சேவைத்துறை வளர்ச்சி 7.3% இருந்த நாட்டின் பொருளாதாரம் உயர்ந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நண்பர்களே பார்த்துக்கோங்க, இங்கே 4 பாயிண்ட் முக்கியமாக இருக்குது. இதை பார்த்துக்கோங்க. ஜிடிபினா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஓகேங்களா? தமிழில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதிகரிச்சிருக்கு சொல்லியிருக்காங்க. நண்பர்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.